திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எக்லீசியா சபை. நாம் சபைக்குள்ளாக வாழும்போது எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி தலையாக அவரை பற்றி கொண்டு வாழ்கிறோமா? சரி, சிலருக்கு சபைக்குள் எப்படி நாம் சேருவது அப்படின்ற விஷயம் தெரியல. எப்படி நாம் சபையில் சேர்க்கப்பட வேண்டும்? சில நேரத்தில் இப்படி கூட வந்து கேட்பாங்க, இந்த சபையில் நான் இனிமேல் சேர்ந்துடலான்னு இருக்கிறேன், அது ஏதாவது கார்டு இருக்குதா, மாதம் அதுக்கான சந்தா ஏதாவது கட்டணுமா, மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கா, இப்படிலாம் கூட கேட்பாங்க. அது இருக்குது இல்லைன்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டுமே. சபையிலே சேருவதென்றால் சத்தியத்தின்படி என்ன, ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன என்பது அநேகருக்கு தெரியல. இன்னும் சிலர் இப்படி நினச்சிக்கிறாங்க, ஊர் விட்டு ஊர் போகும்போது ஒரு சபையில் போய் சேர்றதா இருந்தால் அங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டா சேர்ந்துக்கலாம். இவங்க ஞானஸ்தானத்தை சபையில் சேருவதற்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போய் சேர்ந்துக்கலான்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் ஒரு முரண்பாடு இருக்குது. அவர்களுக்கு தெளிவு இல்லைன்றது தெரியுது. ஏன்னா ஒரே ஞானஸ்தானம் தான், ஒரே சபை தான், ஒரே சரீரமான கிறிஸ்துவின் சபையிலே நாம் ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்று அந்த சபையிலே நாம் யாரால் சேர்க்கப்படுகிறோம்? அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். யாரை? ரட்சிக்கப்படுகிறவர்களை. யார் ரட்சிக்கப்படுறவங்க? கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இதை பற்றி கூடுதலாக நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ளலாம். செய்திக்கு போவோம். இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் எக்லீசியா என்ற தலைப்பில் மிக கவனமாக புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை ஊன்றி கவனித்து கற்று வருகிறோம். கிரேக்க மொழியில் எக்லீசியா என்பது அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டம். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே திருச்சபைக்கான வார்த்தையாக இருக்கிறது. பாவத்திலிருந்து, இருளிலிருந்து பாவ மன்னிப்புக்கும் வெளிச்சத்துக்கும் நாம் திரும்பி இருக்கிறோம். தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். மரணத்தினின்று ஜீவனுக்குள்ளே நாம் உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்விலிருந்து நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த எக்லீசியா என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சபைக்குள்ளே வருவதற்கான ஒரு வழி, பிரவேசிப்பதற்கான ஒரு மார்க்கம். சில சமயங்களில் நீங்கள் கேட்பீங்க மற்றவங்களை பார்த்து, நீங்கள் எந்த வழியில் வந்தீங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுருக்கீங்களே, ஏதாவது சுருக்கமான வழி ஏதாவது இருக்கா, அப்படியெல்லாம் நம்ம கேட்போம். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நம்ம வழக்கமாக வர வழியில் தான் நான் வந்தேன் அப்படின்வார். இல்லையே, நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி உரையாடல்கள் எப்போதும் இருக்க தான் செய்யும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இந்த ஞானஸ்தானம் என்ற அந்த ஒரு போதனை இருக்குது பாருங்கள், அதை சராசரியாக தான் மக்கள் கவனிச்சிட்டாங்க. கிறிஸ்துவனுடைய அதிகாரம் நிறைந்த கட்டளை என்றதாக அவங்க நினைக்கல. அதாவது ஞானஸ்தானம் என்பது இந்த தெரு வழியாக வரலாம், அந்த தெரு வழியாக வரலாம், எப்படியோ வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்னு இந்த உலகத்தில் நினைக்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. முதலாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து தான் ஞானஸ்தானத்தினுடைய அதிகாரம் என்ன, த அத்தாரிட்டி ஆஃப் பேப்டிசம் எவ்வளோ பெரியது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது 28ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால். இந்த ஆகையால் என்ற சொல் மேலே சொல்லப்பட்ட அதிகாரம். ஆகையால் நீங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்று தமிழில் இருக்குது, ஆனால் மூல மொழியில் சகல தேசத்தாரையும் என்று இருக்கிறது. சீஷராக்கி
சீஷன் என்ற சொல்லுக்கு பின்பற்றுகிறவன் என்று பொருள். குருவை தொடர்ந்து போகிற ஒரு சீடன். சீஷராக்கி கவனிங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே, நாமங்களிலே அப்படின்னு இல்லை, கவனிங்க, நாமத்திலே 3 பெயர்கள் ஒரே நாமம் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 சொற்களும் ஒரே விஷயத்தை பேசுகிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, யாருக்கு? அந்த சீஷர்களுக்கு, இயேசுவை பின்பற்ற விரும்பின மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆக இந்த ஞானஸ்தானம் என்ற இந்த கருத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் நீங்கள் சீஷராக இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய அதிகாரம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போது ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் ரட்சிப்பு. அப்போ ஞானஸ்தானம் பெறாத ஆள், ரட்சிக்கப்படாத ஆள். இன்றைக்கும் சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறாமலே சபை அங்கத்தினர் என்றும், ஆங்கிலத்தில் மெம்பர் என்றும், காணிக்கை கொடுக்கிறவர்களாகவும், நாங்கள் அந்த சபையிலே தொழுது கொள்கிறோம் என்றும் சொல்கிறவர்கள் உண்டு. You can be a member or a worshipper, yet if you are not baptized, you are not a saved man. நீ ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல. எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி படிக்கிறோம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்தானங்களை ஒவ்வொரு சபையிலும் போதகர்கள் செய்து கொடுத்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று, இப்படி பல ஞானஸ்தானங்களை எடுத்துக்கொள்வாங்க. ரெண்டாவது, ஞானஸ்தானங்களை பல காரணங்களுக்காக கூட எடுப்பாங்க. வியாதியாக இருக்கிற கணவர் சுகமடையணும், ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கிற அப்பாவை சுகமாக்கணும், அல்லது என்னுடைய கடனெல்லாம் திரும்பணும், இதுக்காக ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆக மரித்தோருக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக ஞானஸ்தானம் இல்லை. ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்பிற்காக. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் என்பது ஒரு கொள்கை, ஒரு போதனை. இட் இஸ் a doctrine or a teaching. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், ஞானஸ்தானத்துக்கு முன்னால், இப்பொழுது உங்களுக்கு, பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு. ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். சட்டம் என்றால் ஆங்கிலத்தில் லா தானே. இப்போது அரசு ஆணை வெளியிடுகிறது. அது அரசு ஆணையை வெளியிடும்போது அதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டால் அந்த ஆணை செல்லுபடியாகும். அது மாதிரி ஞானஸ்தானத்திற்கான ஒரு ஆணை, ஒரு உபதேசம், ஒரு கொள்கை சட்டமாக இருக்கிறது. சட்டத்துக்கு 2 வேலை தான். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், எதிர்த்து நின்றால் தண்டனை. அப்படி தானே? சிவப்பு விளக்கு எரியும் போது முச்சந்தியில் நீங்கள் நிற்க வேண்டும், அது ஆசீர்வாதம். மீறி போனால் உங்களுக்கு தண்டனை. ஆக எல்லா சட்டங்களுமே 2 பார்வை தான் உடையதாக இருக்குது. ஒன்று கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமையை அது காட்டுகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு என்ன சொல்கிற பாருங்க, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே. ஞானஸ்தானம் என்பது யாரோ தள்ளுறதோ, யாரோ வற்புறுத்துவதோ,
அல்லது மனம் இல்லாமலோ காரணம் இல்லாமலோ நோக்கம் இல்லாமலோ ஒரு சூழ்நிலை கைதியைப் போலவோ நீங்கள் எடுக்கக்கூடாது. யாரோ ஒருவர் 500 ரூபாய் கொடுக்கிறார் என்பதுக்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. யாரோ ஒருவர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தண்ணியில் தள்ளினா அது ஞானஸ்நானம் கிடையாது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. ஆக ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த உபதேச சட்டமாகிய அந்த ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படிந்த மனிதன் இப்போ எப்படி இருக்கான்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஞானஸ்தானத்துக்கு பின்னாலே நாம் நீதிக்கு அடிமைகளானோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? இதனால தான் எக்லீசியா என்ற செய்தியில் சபைக்குள்ளே நீங்கள் வருவதற்கு ஞானஸ்தானம் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் நிக்கதேமினிடத்தில் பேசும்போது, ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகவே ஞானஸ்தானம் இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. மார்க் 16:16 படித்தோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்தானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்பொழுது இந்த ஞானஸ்தானத்தை ஆரம்ப கால மக்கள் எப்படி பெற்றார்கள்? எல்லா இடங்களிலும் அதையே பெற்றிருக்கிறார்கள். சிலர் சபைகளில் விவாதம் செய்கிறார்கள். இப்போது பாலைவனம், அங்கே எங்கே தண்ணி, ஆகவே ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஐஸ்லாந்து போன்ற குளிர் பிரதேசம், அங்கே எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் தந்திர மந்திரமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் பாலைவனத்தில் வாழுகிறவர்கள் தண்ணீர் குடித்து உணவு சமைத்து துணி துவைத்து தான் வாழுகிறாங்க. அப்போ எங்கேயோ அங்கே தண்ணீர் இருக்குது. ஐஸ்லாந்தில் வாழுகிறவர்களும் அங்கே வீடு கட்டி அவர்கள் துணிகளை துவைத்து அவர்கள் உணவை சமைத்து அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ அங்கேயும் தண்ணீர் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சுருக்கமான பதிலை ஏமாற்றுகிறவர்கள் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்போ தண்ணீர் இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்த நீ தேடி போகணும். அதுதான் பைபிளினுடைய போதனை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரை தேடி தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தபோது, இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். So you need to search for water if it is not available nearby you. ஆகவே ஞானஸ்தானம் இல்லாமல் திருச்சபைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. நேரத்தை கருதி சுருக்கமாக முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகத்தில், இந்த வரலாற்று புத்தகத்தில் மொழி மாறுகிறது. ஆணாக இருக்கிறார்கள், பெண்ணாக இருக்கிறார்கள், பெரிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள், சாதாரணமான ஒரு ஊழியர்களாக இருக்கிறார்கள், குடும்பமாக இருக்கிறார்கள், தனி மனிதர்களாக இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. இப்போது அதிக பணம் கொடுத்தா சாமி தரிசனம் உடனே, பணம் இல்லாத ஆள் ஒரு நாளெல்லாம் லைனில் நின்றுவா, அந்த மாதிரி இல்லை. இது ஞானஸ்தானம் யார் வேணுனாலும் எப்போ வேணுனாலும் எடுத்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். சில தகவல்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், அப்படியே நீங்கள் படித்து கொண்டிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள். இப்பொழுது 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சி சமாரியாவிலே நடந்திருக்கிறது. ஞானஸ்நானம் ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் கூட தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம். ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆக எத்தியோப்பியாவுக்கு போகிற ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை பாலைவனத்திலே பெற்று சென்றிருக்கிறார். இப்பொழுது 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இது யாருன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிப்பதற்காக எருசலேமிலிருந்து புறப்பட்ட ஒரு தீவிரவாதி சவுல் எனப்பட்ட அந்த பழைய மனிதன் தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தரை சந்தித்து தமஸ்கு பட்டணத்திலே ஞானஸ்நானம் பெற்றார். சால் கன்வெர்டட் as Paul. ஆகவே சவுலும் கூட ஞானஸ்நானம் பெற்றான் என்ற தகவல் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இங்கே இஸ்ரவேலர்கள் அல்லாத ரோமர்கள் மத்தியிலிருந்து 100க்கு அதிபதி செசரியா பட்டணத்தில் ஞானஸ்நானம் பெற்றான். இந்த வரலாற்றை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஆகவே கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு வரலாற்றை நாம் இங்கே படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். இவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் ஆக கிரேக்க நாட்டில் உள்ள தியத்திரா ஊரைச் சேர்ந்த லீதியாள் என்பவள் அவளுடைய குடும்பத்தார் அனைவரோடும் ஞானஸ்நானம் பெற்ற வரலாற்றை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவளுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த தகவல் தியத்திரா ஊராளாகிய லீதியாள் கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவள். இப்பொழுது சத்தியமானது பிலிப்பு நாட்டில், பிலிப்பு என்ற பட்டணத்தில் அங்கிருந்த சிறைச்சாலைக்காரன் நடு இரவில் தன் முழு குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றான் என்ற ஒரு தகவலை நாம் இங்கே படிக்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். 18ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோன்னா, கொரிந்துக்கு சத்தியம் போது கொரிந்துவில் பழைய கால யூத முறைமையின்படி ஜெபாலயத்தினுடைய போதகராக இருந்த கிறிஸ்பு என்பவரும் அந்த பட்டணத்தைச் சேர்ந்த மக்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது எங்கே நடக்குதுன்னா எபேசு பட்டணத்தில் நடக்குது. சகோதரர்களே, இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டில் அந்த எக்லீசியா என்ற சபைக்குள்ளே பிரவேசித்த பலவிதமான மக்கள், ஆண்கள் பெண்கள்,
பல மொழிகளை பேசுகிறவர்கள், பல இனத்தைச் சேர்ந்தவர்கள், பலவித பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உடையவர்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் ஞானஸ்தானத்துக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. உங்களுடைய கவனத்துக்காக சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இஸ்ரவேலர்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சமாரியர்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம், எத்தியோப்பியாவுக்கு போகிற ஒரு மனிதன் ஞானஸ்தானத்தை பாலைவனத்தில் பெற்று சென்றிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சவுலாகிய பவுல், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் ரோமனாகிய கொர்நேலியு, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் லீஸ்திராவைச் சேர்ந்த கிரேக்க தாயாகிய லிடியாள், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பிலிப்பு நாட்டு சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பமும் நடுவிரைவிலே ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் கொரிந்து பட்டணத்தில் கிறிஸ்பு எனப்பட்ட ஜெபாலய தலைவனும் அந்த கொரிந்தியர்களும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எத்தியோப்பிய மக்கள் ஞானஸ்தானம் பெற்றாங்க. இப்போது இதுவரைக்கும் 9 சாட்சிகளை உங்களுக்கு நான் காண்பித்தேன். இந்த 9 சாட்சிகளும் வெவ்வேறு வயதுடையவர்கள், ஆண்கள், பெண்கள், வெவ்வேறு தொழிலுடையவர்கள், கல்வி அறிவுடையவர்கள், பொருளாதார வசதியுடையவர்கள், கலாச்சார வேறுபாடு உள்ளவர்கள், மொழி வித்தியாசம் உள்ளவர்கள். ஆனாலும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இங்கே தான் இருக்குது பிரச்சனையே. இன்றைக்கி உலகளாவிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த போதனையின்படி நடக்கிறாங்க, மதத்தில் இருக்கிறவங்க இந்த போதனையின்படி நடக்கலை. உதாரணமாய் கத்தோலிக்கர்கள் ஞானஸ்தானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். புரோட்டஸ்டன்ட் மக்கள் ஞானஸ்தானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே மக்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். இந்த மூன்றும் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கலை. உலகத்திற்கு எல்லா மனிதனும் தாய் வழியாக தான் நம்ம பிறக்கிறோம். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு கர்ப்பத்தின் வழியாக தான் நம்ம வெளியே வரோம். அந்த வழியை யாரும் மாற்ற முடியாது. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு மனிதன் அந்த ஞானஸ்தானம் என்ற அந்த கொள்கையை, அந்த உபதேசத்தை, அந்த வழியை அவனால் மாற்ற முடியாது. கடந்த 2000 ஆண்டுகளாக ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான் ஒருவன் எக்லீசியா என்று அழைக்கப்படுகிற திருச்சபைக்குள்ளே வந்து சேருகிறார். அன்பும் பாசமும் பக்தியும் உண்மையும் உள்ள சகோதரர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பொழுது போகிற ஒரு சாயங்காலமாக இருக்கக்கூடாது. காலை விடியலை போல் இருக்க வேண்டும். நெருப்பின் மீது கால் வைத்த மனிதன் துள்ளுவதைப் போல உங்கள் ஆத்துமா தீவிரமடைய வேண்டும். உங்கள் மனசாட்சி எழுப்பப்பட வேண்டும். பாரம்பரியம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எழுந்து வெளியே வர வேண்டும். செத்த ஆளை பாடையில் வைத்து தூக்கி செல்வார்கள். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுது, நீங்கள் இந்த தெரு வழியாக போகாதீங்க, அடுத்த தெரு வழியாக போங்க அப்படின்னு. அப்போ தூக்கி சென்றவங்க எங்கிருந்து வருது அந்த சத்தம்னு கேட்டால் யாருமே அந்த மாதிரி சொன்னதாக அவங்களுக்கு தெரியல. திரும்பவும் அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. அப்பொழுது பாடையில் இருந்தால் சொல்லிகிட்ருக்கார், அது மாதிரி நடக்குமா? செத்தாள் பேசுவானா? பேச மாட்டான். அது மாதிரி என் அன்பு சகோதரர்களே, ஏற்கனவே நாம் செத்த சபைகளில் செத்த போதனையில் கிடக்கிறோம். அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த வழியில் போங்க, அந்த வழியில் போங்கன்னு உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியாது. ஆக உங்களுடைய வயது எதுவானாலும், அதாவது நன்மை தீமை அறிகிற அறிவு உடைய ஒரு மனிதனாக, பாவம் தீமை அறிகிற ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வயது என்பது ஒரு தடை அல்ல. அது 10ஆக இருக்கலாம் அல்லது 99ஆக இருக்கலாம்.
பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கண்டிப்பாக பெற வேண்டும். சிலர் என்னை பார்த்து கேட்குறாங்க, 99 வயது உள்ள ஒருவரை தண்ணீரில் முழுகினா அவர் செத்து போக மாட்டாரா? இந்த மாதிரியான சந்தேக கேள்விகளை கேட்கறதுனால தேவனுடைய வார்த்தையை என்னால் மாற்ற முடியாது. தேவனுடைய வசனமும் மாறாது. யாருக்கு எங்கே மரணம் ஏற்படணுமோ அவர்களுக்கு அங்கே ஏற்படும். ஆக இந்த மாதிரியான தந்திர மந்திர பேச்சுகளை நாம் பேசக்கூடாது. வனாந்தரத்தில் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? ஐஸ்லாந்தில் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? 99 வயது உள்ள மனிதனை எப்படி தண்ணியில் முழுக வைக்க முடியும்? இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நேரத்தை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான நல்ல வார்த்தைகளை நேர்த்தியாக வரிசையாக நாங்கள் கேட்டோம். இதை புரிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். திருமறை நேர நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சபை குறித்ததான ஒரு சிறந்த தொடரை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். என்ன நேயர்களே, சபை குறித்த முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிந்ததா? சபையை பற்றிதான ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கு சபை குறித்ததான அறிவில்லாத மக்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். சபை குறித்தான சரியான அறிவு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் இல்லை. ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சபை என்றால் என்ன, அதை யார் கட்டினார்கள், யார்தான் சபையாக இருக்கலாம் என்பதை அருமையாக நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இந்த நாளில் அந்த சபையில் பிரவேசிப்பது எப்படி என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். பொதுவாக தவறான அபிப்பிராயம் என்னவென்றால், ஒரு சந்தா கட்டிவிட்டால், அங்கத்தினர் படிவத்தை நிரப்பி ஒரு கையெழுத்து போட்டுவிட்டால் நாம் அந்த சபையில் அங்கத்தினராகலாம் என்பதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் கிறிஸ்துவின் சபையிலே ஒருவர் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அது கிறிஸ்துவின் வசனத்தின்படி இருக்க வேண்டும். பைபிள் படி நாம் சபையில் பிரவேசிக்க வேண்டும். அந்த வழியை தான் இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சபைக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? $1 மில்லியன் கேள்வி என்று சொல்வார்கள். அதுபோல கோடி பணம் கொடுத்தாலும் இந்த சிறப்பான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க. இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சபைக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். சபைக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலை எழுதுங்கள். தக்க பரிசு காத்திருக்கிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்க விரும்பினால் பைபிள் அவர் டிவி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். 24 மணி நேரமும் நம்முடைய நிகழ்ச்சிகளை நேரடியாகவும் தேவைப்படும் நிகழ்ச்சிகளாகவும் பார்த்து மகிழலாம். அது மட்டுமல்ல, ஆடியோவாகவும் கேட்டு பிரயோஜனப்படலாம். பிறருக்கு இந்த ஆப் பைபிள் அவர் டிவி ஆப்பை பற்றி சொல்லுங்கள். அது உங்களுக்கு பிறருக்கும் இந்த பைபிள் அவர் டிவி ஆப்பை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம்,
58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.